ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எம்சிஏ டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 லேக்ஸ் கிட்ட பெனால்டீஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் என்ன பர்ப்பஸ்க்காக ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல் இது ரிலேட்டடான ரெகுலரா நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி கீழ வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இது ஆர்டர் டேட் பார்த்தீங்கன்னா, டேட் 28/2/2024 அதாவது பிப்ரவரி மந்த்ல ஆர்டர் ரைஸ் பண்ணியிருக்காங்க. எதனால பார்த்தீங்கன்னா, ஆர்டர் அண்டர் செக்ஷன் 454 வயலன்ஸ் ஆஃப் செக்ஷன் 137 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2023 அதாவது ஆர்டர் பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 454ல போட்டிருக்காங்க. வயலன்ஸ் பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 137ல அவங்க வயலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த மாரி ஆர்டர் போட்டிருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பீஸ் லைஃப் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட்ன்ற ஒரு கம்பெனிக்கு. இந்த கம்பெனி எப்ப இன்கார்ப்பரேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3/9/1992ல இந்த கம்பெனி இன்கார்ப்பரேட் ஆயிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்ல இன்கார்ப்பரேட் ஆயிருக்கு இந்த கம்பெனி. இப்ப பார்த்தீங்கன்னா, ஆ செக்ஷன் 137(1) என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எ காப்பி ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூடிங் கன்சாலிடேட்டட் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் இஃப் எனி அலாங் வித் ஆல் டாக்குமெண்ட் விச் ஆர் ரிக்வயர்ட் டு பி அட்டாச்ட் ஆர் த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அண்டர் த ஆக்ட் duty to adopt the annual general meeting of the company shall be filed within the 13th date of annual general meeting. அதாவது பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 137 சப்செக்ஷன் 1ல என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க பார்த்தீங்கன்னா, இயர்லி பார்த்தீங்கன்னா, ஏஓசி 04 அண்ட் எம்ஜிடி 7ன்ற ஃபார்ம் அவங்க ஃபைல் பண்ணணும். இப்ப ஏஓசி 04ல பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே அதில ப்ரொசீட் பண்ணணும். உங்களோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா, உங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யார் யார் சீஃப் சேர்மன்ஸோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்சியல்ஸ் சர்டிஃபை பண்ணிட்டு, அவங்க ஏஓசி 04ன்ற ஃபார்ம் ஃபைல் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 137 சப்செக்ஷன் 1ல சொல்லியிருக்காங்க. இப்ப செக்ஷன் 137 subsection 3ல பார்த்தீங்கன்னா, if the company fail to file a copy of financial statement under subsection 1 and 2 as a case may be before expiry of the period of specified term, the company shall be liable to pay penalty 10,000 rupees. அதாவது நீங்க ஃபைல் பண்ணாம இருந்தா உங்களுக்கு பெனால்டிஸ் 10,000 rupees. இதுவே நீங்க கன்டினியூட்டியா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, பெர் டே உங்களுக்கு 100 rupees பெனால்டிஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம அதையும் நீங்க கன்சிடர் பண்ணாம நீங்க விட்டுட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சப்ஜெக்ட் டூ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, 2 லேக் ரூப்பீஸ் வரைக்கும் உங்களுக்கு பெனால்டீஸ் ரைஸ் பண்ணுவாங்க. உங்க கம்பெனி நேம்ல பார்த்தீங்கன்னா, 2 லேக்ஸ் ரூப்பீஸ் வரைக்கும் ரைஸ் பண்ணுவாங்க. அதே மாரி மேனேஜிங் டைரக்டர் ஆர் சீஃப் ஃபினான்ஸ் ஆஃபீசர் இல்ல சேர்மன் அந்த மாரி உங்கள கம்பெனிஸ்ல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சர்டிஃபை பண்ணுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, இதையும் சர்டிஃபை பண்ணாம விட்டுருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, பெனால்டிஸ் 10,000 ரூப்பீஸ் அதே மாரி கன்டினியூஸா பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு 100 ரூப்பீஸ் வரைக்கும் பெனால்டிஸ். பெர் டே 100 ரூப்பீஸ் கால்குலேட் ஆகும். அதையும் அதையும் இந்த 100 ரூப்பீஸ கன்சிடர் பண்ணாம இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் டூ மேக்ஸிமம் 50,000 ரூப்பீஸ் வரைக்கும் அவங்களுக்கு பெனால்டிஸ் ரைஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது கம்பெனிஸ் நேம்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 10,000 ரூப்பீஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அந்த இதையும் அவங்க பார்க்காம விட்டுட்டாங்க அப்படின்னா, அத அதே மாரி கன்டினியூஸா ஃபைல் பண்ணாம இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பெர் டே 100 ரூப்பீஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. இவங்க அந்த 100 ரூப்பீஸையும் கன்சிடர் பண்ணாம இருந்தா, மேக்ஸிமம் கம்பெனி மேல பார்த்தீங்கன்னா, 2 லேக்ஸ் ரூப்பீஸ் பெனால்டிஸ் போடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, மேனேஜிங் டைரக்டர் இந்த ஃபினான்சியல்ஸ் சர்டிஃபை பண்ணுவாங்க. கீழ பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபினான்சியல்ஸ் கீழ பார்த்தீங்கன்னா, டைரக்டர்ஸ் எல்லாமே சர்டிஃபை பண்ணுவாங்க. அதே மாரி அவங்க மேலயும் பெனால்டிஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அவங்க மேலயும் பார்த்தீங்கன்னா, 10,000 ரூப்பீஸ் இல்லன்னா 100 ரூப்பீஸ் பெர் டே அப்படி இல்லன்னா மேக்ஸிமம் 50,000 ரூப்பீஸ் வரைக்கும் அவங்களுக்கு பெனால்டிஸ் ரைஸ் பண்ணுவாங்க. இப்ப செக்ஷன் 137(1) சப்செக்ஷன் 1ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க இந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஏஓசி ஃபார்ம்ல ஃபைல் பண்ணணும் கம்பல்சரி. இன் கேஸ் நீங்க அத ஃபைல் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆஸ் பெர் செக்ஷன் 137 சப்செக்ஷன் 3 படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இதுல பெனால்டிஸ் ரைஸ் பண்ணுன்ற மாரி சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, the company has not filed its balance sheet for financial year 2019-20 அண்ட் 2021-22 வரைக்குமே பார்த்தீங்கன்னா, இவங்க பேலன்ஸ் ஷீட் ஃபைல் பண்ணாம விட்டுருக்காங்க. இவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த நோட்டீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா,
இவங்க வந்து ரெஸ்பான்ஸ் அந்த சோகாஸ் நோட்டீஸ்க்கும் வந்து இவங்க ரெஸ்பான்ஸ் எதுவுமே பண்ணல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் 1920 வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எவ்வளோ 1123 டேஸ் கிட்ட வந்து லேட் ஃபீஸு. ஏன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் வந்து அதுக்கான டியூ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. 30 இப்ப நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் இல்லனா அக்டோபர், நவம்பர் அந்த மாரி டைம்ல தான் வந்து உங்களுக்கு வந்து ஏஓசி, ஜிஓ4லாம் வந்து ஃபைல் பண்ற மாரி இருக்கும். இத வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 31/2020 வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப ஆர்டர் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா, 27ல தான் வந்து நம்மளுக்கு ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இவங்க 27 வரைக்கும் கால்குலேட் பண்ணதுல 1123 டேஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 29, 23க்கு லேட்டு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 21, 22க்கு 184 டேட் வந்து லேட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன டேட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, 30/12/2021 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க இதுக்கு. அதே மாரி 21, 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 485 டேஸ் கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா லேட்டா வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. பெனால்டீஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வந்து பார்க்கலாம். நான் ஃபைலிங் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 2019, 20க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மேக்ஸிமம் பெனால்டீஸ் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ₹61,150 அதுக்கான கால்குலேஷன்ஸ் இது. அதே டைரக்டர் நேம்ல 50,000, 50,000 பெனால்டீஸ் போட்டிருக்காங்க. ஃபார் 19, 20க்கு கிட்டத்தட்ட எவ்வளோ அது அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ₹1,61,150 வந்து 19, 20க்கு போட்டிருக்காங்க. அடுத்து 2021க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி நேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 44,200ம் டைரக்டர்ஸ் 2 பேர் நேம்லயும் சேம் அதே 44,200, 44,200 போட்டிருக்காங்க. அதுக்கான எவ்வளவு பார்த்தீங்கன்னா, 1,32,600 அதாவது 2021க்கு 1,32,000 அதுக்கு 1,66,000 இப்ப 2021க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 29,500, 29,500 போட்டிருக்காங்க. இது எவ்வளவு மொத்தம் 87,750 மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, ₹3,81,500 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிஸ் நேம்ல வந்து பெனால்டீஸ் போட்டிருக்காங்க. ஸோ உங்க கம்பெனிஸ்லயும் வந்து இந்த மாரி நீங்க ஒரு கம்பெனில அக்கவுண்டன்ட்டா அந்த மாரி வொர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்க கம்பெனிலயும் வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஏஓசி4, எம்ஜிடி7லாம் வந்து கரெக்ட்டா ஃபைல் பண்றாங்களான்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து இந்த மாரி லேட் ஃபீஸ் அண்ட் பெனால்டீஸ்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். இதே மாரி ரெகுலரா வந்து அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.